ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காலபைரவர் கோயில் ஒன்று சென்னையில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அன்லாக் பண்ணியிருக்கேன் எங்கே இருக்குன்னு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் பயணங்கள் முடிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செய்து. நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சரி, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க நம்பிக்கையில். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கைஸ், ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலபைரவர் கோயில். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தாம்பரத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்ரு. மகேந்திரா வேல் சிட்டி வழியாகவும் வரலாம், இன்னொரு பாதை இருக்குது. நான் வந்தது இப்போ இந்த மகேந்திரா வேல் சிட்டி வழியாக வந்திருக்கிறேன். கோயில் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, சென்னையில் வந்து இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நானே ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றேன். நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. இந்த இருங்க பாஸ் காட்டுறேன் பாருங்க. ஸ்ரீ மகாபைரவர் வீடு கோயிலோட பேர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சங்கரணை, செங்கல்பட்டு ஏரியா பேர் ஸ்ரீ பைரவர் நகர், திருவடி சூலம் சாலைன்னு சொல்லி. செம்மையாக இருக்குது. இங்கே வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எதுவும் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை கோயிலை பார்க்க வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோயிலை பார்க்க வரலாம். வியூ பார்க்க வரணுன்னாலும் நீங்கள் தாராளமாக வரலாம். ஒன்று 2 பக்கமும் குன்று மாதிரி இருக்குது. குன்று பக்கத்தில் நடுவில் 4 சுற்றின்னு கோயில், பைரவர் கோயில். அது பக்கத்தில் வராகி அம்மனுடைய சிறுவம் வச்சுருக்குறாங்க. இருங்க, நான் இப்போ அப்படியே உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்ததை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வராகி அம்மன் கோயில் அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் தெரியும், பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ அப்படியே கோயில் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். எவ்வளோ பெரிய இடமா இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே எதிர்பார்க்கல நான். சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்குது. அது அந்த ஒரு சிவப்பு கலரில் இருக்கிறது வந்து மடம், அதாவது சத்திரம் மாதிரி. அங்கே உள்ளே போய் தங்கிக்கலாம். இப்போ நான் வந்தப்போ மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு லைட்டாக. கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மணி எத்தனை மணி? கிட்டத்தட்ட இப்போ 10 ஆக போகுது. 10 மணிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது இந்த குளிர்காலம் அப்படின்றனால இப்படி இருக்கலாம் மேபி. அதுவும் இல்லாமல் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றீங்க இந்த இடத்துக்கு. இது நல்லா சரியான ஒரு அவுட்டர் பிளேஸுங்க, சும்மா சொல்லக்கூடாது. கண்டுபிடிச்சி வர்றதுக்கே கொஞ்சம் சிரமமாகி போயிடுச்சு. ஆனால் ஒர்த்து வந்ததுக்கு கண்டிப்பாக கோயில் ஒர்த்து. கஸ்டமரோட வந்தாச்சு. கஸ்டமர் உள்ள சாமி கும்பிட போயிருக்காங்க. நான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை நல்லா சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள், அப்படியே பாருங்கள். பஸ்ஸு ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் இன்னும் 2-3 இடத்துல இருந்துலாம் வண்டி வந்துருந்துச்சு. பார்த்தேன், போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்ரீ பைரவ சித்தாந்தம் சுவாமிஜி அருளிய ஸ்ரீ பைரவர் வீடு, ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயம், கால பைரவமே சுவாசம். யாருக்கும் நேரம் எதுவும் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக பைரவர் கும்பிடணும். அப்படின்றப்போ பைரவர் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நல்லா அமைதியாக அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு இடம்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நல்லாயிருக்கு. பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் நான் ஆக்சுவலாக உள்ளே போகலை, ஒரு சில காரணங்களால் நான் போக முடியல. இல்லைன்னா நான் கோயிலுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து காமிச்சிருந்துருப்பேன். ஸோ நான் வெளியிலேருந்து எடுத்து காமிச்சிருக்கேன். உள்ளே எனக்கு தெரிஞ்சு நல்லா பயங்கரமாக தான் இருக்கும், கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆக்காது. இது வந்து எப்படின்னா சிவனுக்குள்ளே இருக்கிற பைரவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, இந்த 2 அஷ்டமிலையுமே இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. பாருங்கள், அது எவ்வளோ பஸ் நிற்கிது, வேன் நிற்கிது. அடுத்தாப்பில் நம்ம வண்டி எந்தா நிற்கிதா. அதுக்கப்புறமா ஒரு வேன் ஒன்று வந்துச்சு. அடுத்து இப்போ நான் கரெக்டாக ஒரு வண்டியில் உட்காரப்போ ஒரு பஸ் வந்துச்சு, அதை நான் எடுக்கலை. சும்மா சொல்லக்கூடாது, ஒருத்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக. கண்டிப்பாக இது மாதிரி நீ ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்பையும் சரி, ஒவ்வொரு இடத்துல இருந்து வர்றப்பையும் சரி, கண்டிப்பாக இனிமேல் வீடியோலாம் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப மழை பெய்யுது, தெரியுதுங்களா? மக்கள் பாருங்கள், எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மேல்மருவத்தூர் மாலை போட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த சீசன். ஸோ அவங்க இங்கே நிறைய பேர் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு அப்படியே ஆண்டி வேலை இந்த கோயிலுக்கு வர்றாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், உள்ள ஒரு பஸ் என்ட்ராகுது பாருங்கள், பார்த்தீங்களா? அது எந்த ஊர் நம்பர் சரியாக பார்க்கல, நம்பரை பார்த்தா கூட என்ன ஊர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பஸ்ஸு தான், எப்படியும் ஒரு பஸ்ஸு குறைஞ்சது 50 பேராது இருப்பாங்க. அப்படின்றப்போ இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பஸ்ஸு, இப்போ ஒரு பஸ்ஸு 6 வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சீசன் டைம் போல் இது செம்மையாக இருக்குது. ஆன்மீக திருப்பயணத்திற்கு இந்த கோயில் ஒரு சிறந்த கோயில், கண்டிப்பாக வாங்க. நான் உங்களுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது என்னன்ற லொக்கேஷன் நான் டைப் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அந்த லொக்கேஷனோட லிங்க்கை வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து கோயில் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி போகலான்றதை பார்த்து கோயிலுக்கு வாங்க. காலபைரவரோட அருளை வாங்கிட்டு போங்க.
ஓகே பாய், வரட்டாம். தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி பயணங்கள் முடிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஓகே பாய்.